நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். நான் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் முதலாவதாக வணங்கிக் கொள்கிறேன். இப்பொழுது பிரபல பின்னணி பாடகர் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் ஜாதக சிறப்பு அம்சங்களையும், எந்த யோகம் எவ்வாறு பேரையும் புகழையும் கொடுத்தன என்பதையும் பார்ப்போம். சில பேர் இறந்தவர்களின் ஜாதகங்களை ஏன் ஆய்வு செய்கிறீர்கள் என்று கமெண்டில் கேட்கிறார்கள். ஜோதிட ரகசியங்களை அறிந்து கொள்ள இறந்தவர் ஜாதகமாக இருந்தாலும் அதில் உள்ள விதிகளை ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு சொன்னால் அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று கருதியே ஜோதிடம் மென்மேலும் வளரும் என்றுதான் எண்ணி பதிவிடுகின்றேன். மெடிக்கல் காலேஜில் கூட இறந்தவர்களின் உடலை வைத்து மருத்துவ மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதையும் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவற்றை யாரும் குறை கூறுவது இல்லை. அது தவிர்க்க முடியாததும் ஆகிறது. இப்பொழுது பதிவிற்கு வருவோம். திரு எஸ்பிபி அவர்கள் பின்னணி பாடகர் மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர், நடிகர், இசையமைப்பாளர் என்று பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர். 16 இந்திய மொழிகளில் பாடியுள்ளார். சுமார் 10,000 பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார். கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் அவர் இடம்பெற்றுள்ளார். சிறந்த பின்னணி நடிகருக்கான விருது 6 முறையும், பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகளையும், இறந்த பின்பு பத்மபூஷன் விருதையும் பெற்றுள்ளார். திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் 4/6/1946ஆம் ஆண்டு ஆந்திராவில் உள்ள நெல்லூரில் மதியம் சுமார் 12 மணி அளவில் பிறந்துள்ளார். இவரது ஜென்ம இலக்கணம் சிம்மம். 2இல் வியாழன், 4இல் கேது, 10இல் ராகு, சூரியன், புதன், 11இல் சுக்கிரன், சனி, 12இல் செவ்வாய், சந்திரன். ஆயில்ய நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர். புதன் திசை இருப்பு 12 வருடம் 5 மாதம் 2 நாள் வரை. அதன்பின் 7 வருடம், அதாவது 12 வயதுக்கு மேல் 19 வயது வரை கேது திசை நடந்துள்ளது. 4ஆம் இடத்தில் கேது இருந்து திசை நடத்தியதால் செவ்வாயின் காரகமான இன்ஜினியரிங் படித்த திரு எஸ்பிபி அவர்கள் பாதியிலேயே விட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதன்பின் சுக்கிர திசையில் இசை உலகில் சிகரம் தொட்டார். திரு எஸ்பிபி அவர்களுக்கு சிம்ம லக்னாதிபதி சூரியன் லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் திக்பலமாக உள்ளார். வீடு கொடுத்த சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்க, 11 புதன் 10இல் சூரியனோடு இருக்கிறார். இது பரிவர்த்தனை யோகமாகும். இந்த யோகம்தான் அவரை பிரபலமாக்கியது. விளக்கமாக சொன்னால், சூரியனால் ராகு புதன் பாதிக்கப்பட்டு இருக்க, ராகுவினால் சூரியன் கிரகண தோஷத்தில் இருக்க, புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை மட்டும் இல்லை என்றால் இவர் இந்த அளவிற்கு சிறந்த பின்னணி பாடகராக வந்திருக்க முடியாது. பரிவர்த்தனை ஆன கிரகமும் அதனுடன் சேரும் கிரகங்களும் வலிமை பெறும் என்று ஜோதிட நூல்கள் சொல்லுகின்றன. முக்கியமாக இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு கிரகம் பலவீனமாகிவிட்டால் ஒளி இழந்து விட்டது என்று அர்த்தம். இழந்த ஒளியை பரிவர்த்தனை மூலம் திரும்பப் பெறுகிறது. அதனால் பலமடைந்து ஜாதகருக்கு நன்மைகளை வாரி வழங்குகிறது என்பதே இதில் உள்ள ஒரு ஆழ்ந்த கருத்தாகும். அதன்படி சுக்கிரன், சனி, 10ஆம் இடத்தில் உள்ள சூரியன், புதன், ராகு இவர்கள் பரிவர்த்தனை யோகத்தாலும் வியாழனுடைய 9ஆம் பார்வையாலும்
அவர்கள் இழந்த ஒளியை மீண்டும் பெற்று இவருக்கு அந்த புகழை கிடைக்க செய்ததே என்று சொல்லலாம். அதோடு மட்டுமில்லாமல் சனி சுக்கிரன் சேர்க்கையும் ஒருவரை பிரபலமாக்கும், அதாவது ஆர்டிஸ்டாக ஆக்கும். ஆர்டிஸ்ட் என்றால் கலைஞர், எந்த ஒரு துறையிலும் கலைஞராக மாற்றக்கூடிய அமைப்பு சனி சுக்கிரன் சேர்க்கைக்கு உண்டு. சனி சுக்கிரன் சேர்க்கையால் இவர் காதல் திருமணம் செய்தவர் என்ற தகவலும் உள்ளது. அதற்கு காரணம் சனி சுக்கிரன் சேர்க்கையே காரணமாகும். இரண்டாவதாக சந்திரமங்கல யோகம். சந்திரனும் செவ்வாயும் கடகத்தில் கூடி நின்று லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தி 8ஆம் இடமும் வேளம் பார்வையால் சுபத்துவமானதால் திரு ஆதித்ய குருஜி அவர்களின் 8-12 சுபத்துவ விதியின்படி ஆந்திராவிலிருந்து இவர் வேறு மாநிலமான தமிழ்நாட்டில் வந்து இசை உலகில் நுழைந்து பேரும் புகழும் அடைந்தார். சந்திரமங்கல யோகத்தினால் வட்டப்படிவான முகமும் ஆஜானுபாவமான தோற்றமும் இனிமையான குரல், நல்ல எண்ணங்கள், ஆன்மீக ஈடுபாடு, நற்பண்புகள், ஒழுக்கம் நிறைந்தவராகவும் இருந்திருக்கின்றார். சகோதரகாரகன் செவ்வாய் நீச்ச பங்கம் பெற்றதால் இவருக்கு 2 சகோதரர்கள் 5 சகோதரிகள் என நிறைய சகோதரிகளும் இருந்திருக்கின்றார்கள். இதற்கு 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் வலுப்பெற்றதும் ஒரு காரணமாகும். இசைத்துறையில் ஆர்வம் ஏற்பட காரணம் 2ஆம் இடத்தில் வியாழன் இருப்பதும் இசை, நடனம், நாட்டியம், பாவகமான 3ஆம் அதிபதியும் இசை, நடனம், நாட்டியத்துக்கு காரக கிரகமான சுக்கிரனும் சனியுடன் சேர்ந்து லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதை, வீடு கொடுத்த புதன் 10ல் இருப்பதும் இசைத்துறைகள் ஆர்வம் உண்டாகி முறையாக கர்நாடக சங்கீதம் பயின்று சினிமா உலகில் கால் பதித்தார். தமிழில் முதலில் சாந்தி நிலையம் படத்தில் இயற்கை எனும் இளைய கன்னி இயங்குகிறாள் துணையை எண்ணி என்ற பாடல் முதலில் ரெக்கார்டிங் செய்யப்பட்டாலும் அந்த படம் அதன் பிறகுதான் வெளிவந்தது. முதலில் மாண்புமிகு திரு எம்ஜிஆர் அவருக்காக பாடப்பட்ட 1000 நிலைவே வா, ஓர் 1000 நிலைவே வா என்ற பாடல் முதலாக தமிழில் வெளியானது. அதன் மூலம் இவர் பிரபலமானார். சாந்தி நிலையம் படத்தில் பாடப்பட்ட பாடல் அந்த படம் அதன் பிறகே வெளிவந்திருக்கின்றது. நடிப்பு துறைக்கு காரகரகமான புதன் 10ல் இருப்பதே நடிப்பு துறையில் சாதிப்பதற்கு காரணமாக அமைந்தது. 10ல் சூரியன் இருப்பதால் சொந்த படம் தயாரிப்பாளரும் ஆனார். சுக்கிரன் வீட்டில் அமர்ந்த ராகு வியாழ பார்வையில் இருப்பதால் எதிலும் பிரம்மாண்டத்தை கொடுத்தார். மிகவும் பிரபலமாக ஆக்கினதற்கு ராகுவும் மிக முக்கிய காரணங்களில் ஒரு கிரகமாகும். இந்த துறையானாலும் ராகு சுபத்துவமாக இருந்தால் அவர் அந்த துறையில் பிரபலமாக ஆக முடியும். இந்த ஜாதகத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இவரது வாழ்நாளில் 6 சனி தசையும் 8 வேள தசையும் வரவில்லை என்பதுதான். ஒருவேளை வரும் வகையில் அவர் பிறந்திருந்தால் உயர்வுக்கு பின் வீழ்ச்சியும் கஷ்டங்களையும் அனுபவித்திருப்பார். அவ்வாறு நடக்காததற்கு அவயவ தசைகள் வாழ்நாளில் வராமல் இருப்பதுமே ஒரு யோகமாகும் என்று கூறி இப்பதிவை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுமாறும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.